உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ காட்சிகளை பார்ப்பதன் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு முதல்ல வந்த தகவல். ஆனால் அண்ணாமலை அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை. வந்த காட்சிகளில் எல் முருகன் இருக்கார். அப்படின்னா எல் முருகன் மீண்டும் மத்திய இணையமைச்சராக நீட்டிக்கப்படுகிறார். இந்த 3வது டேர்ம்லையும் அவர் பதவி ஏற்கிறார் அப்படின்ற பொருள்படுகிறது. அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே அவருடைய பெயர் பரிசீலிக்கப்பட்டது, இல்லை அவர் வேணான்னாரு, அவர் மாநில தலைமையை விரும்புகிறார் அப்படின்லாம் சொல்லப்பட்ட சூழலில் எல் முருகன் தான் மத்திய இணையமைச்சராக தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரதிநிதித்துவமாக எல் முருகன் இருக்கிறார் அப்படின்றது வந்திருக்கக்கூடிய காட்சிகளிலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மீண்டும் அமைச்சராகிறார் எல் முருகன். அண்ணாமலை அவர்களோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ அமைச்சரவையில் இடம் பெறவில்லை அப்படின்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. சற்று முன்னர் பிரதமருடைய இல்லத்தில் நடந்த தேநீர் விருந்து நிகழ்ச்சி, தன்னுடைய 3வது அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பிரதமர் தேநீர் விருந்து அளித்தார். இதில் இன்று யாரெல்லாம் பதவியேற்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரதமர் இந்த தேநீர் விருந்து கொடுத்தார். அங்கே பிரதமர் பேசிய காட்சிகளும் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம காட்சிகளாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து அதாவது திரு எல் முருகன் அவர்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறார். நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோரெல்லாம் தமிழ்நாட்டு முகங்களாக சொல்லப்பட்டாலும் கூட எல் முருகன் அவர்கள்தான் இன்று மத்திய இணையமைச்சராக பதவியேற்பார் அப்படின்னு தெரிய வருகிறது. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.